இந்தியால இருக்கிற அறிவாளி எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு படத்துல வர டயலாக் மாதிரி ஐபிஎல்ல வித்தியாசமான சாதனைகள் அப்படின்னு ஒரு புக்கை ரெடி பண்ணோம்னா அந்த புக்ல முதல் பிளேஸ்ல ஒரு அணி தான் இடம்பெற்றிருப்பாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை பத்தி தான். ஐபிஎல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து இவங்க தான் வந்து அதிக அளவுல சொந்தக்காரங்களா இருக்காங்க. அந்த வகையில பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில இவங்க படைத்த சில வித்தியாசமான சாதனைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பெங்களூரு அணி கூட பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன் அப்படின்னா அது விராட் கோலி தான். ஏன்னா 2008ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அணியோட ஒரு அங்கமா அவர் இருந்துட்டு வராரு. அப்படி 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 18 வருஷத்துக்கு அப்புறமா அதே ஏப்ரல் 18ஆம் தேதி ஆர்சிபி வந்து பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடினாங்க. இந்த ரெண்டு போட்டிக்குமே வந்துட்டு விராட் கோலி ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி அவர் எடுத்த ரன்களுமே வந்துட்டு ஒரு கனெக்ஷனா அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு 2008ல அவர் எடுத்த ரன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ரன் தான் எடுத்திருந்தாங்க. இப்ப 2025ஆம் ஆண்டுலையும் வந்து அதே ஒரு ரன் தான் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தாரு. அதே மாதிரி இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமோட ஸ்கோர் கார்டுமே வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருந்தது. 9வது ஓவர் முடிவில் 2008ஆம் ஆண்டு ஆர்சிபி எடுத்திருந்த ரன்கள் அப்படிங்கிறது 42 ரன்கள் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்பவுமே வந்து 9 ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி எடுத்த ஸ்கோர் வந்துட்டு அதே ரன்னா தான் இருந்திருந்தது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல அவங்க எடுத்திருந்த ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து 82 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இந்த முறை வந்து அது மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 95 ரன்கள் எடுத்திருந்தாங்க 14 ஓவர்களில். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மழை காரணமா 14 ஓவர்களா போட்டி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த முறை வந்து ஆல் அவுட் ஆகல, 9 விக்கெட்டுகளை வந்து ஆர்சிபி இழந்திருந்தாங்க. இந்த ரன் அப்படிங்கிறது வரதுக்குமே ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிம் டேவிட்டோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த 43 ரன்கள்ல இருந்து அவங்கள வந்துட்டு இந்த 95 ரன்களுக்கு கொண்டு சேர்த்தது அவர் மட்டும்தான். 26 பந்துகள்ல அரை சதத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. குறிப்பா வந்துட்டு கடைசி ஓவர்ல, அதாவது 14வது ஓவரோட கடைசி 3 பந்துகள்லையுமே வந்து அவர் சிக்ஸரை பறக்க விட்டிருந்தாரு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் தரும் விஷயமா ஆர்சிபிக்கு அமைஞ்சது அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடும் போது அதில் 2 கேட்சையுமே வந்து டிம் டேவிட் பிடிச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு முதல் முறையாக இந்த 2025 ஐபிஎல்ல தோத்த அணியிலிருந்து ஒருத்தருக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்சும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிறது டிம் டேவிட்டுக்கு தான் கிடைச்சிருந்தது. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை வந்துட்டு ஆர்சிபியை இதை விட கம்மியான ஸ்கோரில் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்துட்டு அந்த ரன்னை வந்து ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட நெட் ரன் ரேட் உயர்வுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கும். அதை தடுத்து நிறுத்தின பங்கு அப்படிங்கிறதுமே வந்து டிம் டேவிட்டை தான் வந்து சேர்ந்திருக்கு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே வந்துட்டு 2008ஆம் ஆண்டு நடந்த போட்டியோட நிறைய சாராம்சங்களை வந்து இந்த போட்டியிலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது.